ராஜாங்கம், மோகனா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அப்ப எதிர்க்கட்சிக்காரன் சொல்றான், "இங்க பாருங்க, அவர எப்படியாவது போட்டு தள்ளிடணும். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, இப்போ அவர் மட்டும் தனியா வீட்ல இருக்காரு. யாருமே இல்ல. அந்த சேது கூட இங்க வரவே இல்ல." அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? அப்ப என்ன பண்றீங்க? இப்ப நீங்க போயிட்டு எப்படியாவது சாகடிச்சுருங்க." அப்படின்னு சொல்றாரு. "சரி நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே அந்த ராஜாங்கத்தோட கைய பிடிச்சுக்கங்க. நான் போட்டு தள்ளிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஒரு வண்டி வருது. "என்ன இது யாரோ வராங்க. நில்லுங்க, நில்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த வந்தவுடனே எல்லாரும் வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடுறாரு. "நாங்க வந்து சிறுமலையிலேருந்து வரோம். அங்க இருக்க ஒரு மலைவாழ் வந்து அந்த கிராமத்த சேர்ந்தவங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பேசுறாரு. அப்படி நின்னு பேசிட்டே இருக்கும்போது, "இங்க பாருங்க, உங்களுக்காக நான் வந்துட்டு இந்த தேனு நெறைய கொண்டு கொண்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "ஐயோ! எங்களுக்காக எதுக்கு இவ்ளோ கொண்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. "இல்ல, இல்ல. இது எல்லாம் எங்களோட சின்ன ஒரு பரிசு தான்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. குடுத்துட்டோனே, "மோகனா வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் வாங்கி உள்ள கொண்டு போறாங்க. உள்ள கொண்டு போயிட்டு கூட வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, "ஒரு கோரிக்கை இருக்கு. உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிறுமலோட அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. "சொல்லுங்க என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. "இல்ல, இங்க ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டு வந்துட்டு யாரையாவது அந்த வண்டு கொட்டுச்சுன்னா, அவங்க உடனே செத்து போயிடுறாங்க. அதுவும் 2, 3 வாட்டி கொட்டுச்சுன்னா உடனே இறந்துடுறாங்க. ஒரு வாட்டி கொட்டுனா ஒரு 2 நாள் கழிச்சு மாரடைச்சு அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ராஜாங்கம் ஷாக் ஆகுறாரு. "நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வண்டா? வண்டால எல்லாரும் செத்து போயிடுவாங்களா? இது என்ன அதிசயமா இருக்கு?" அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. "ஆமாங்க. நாங்க சொல்றது எல்லாமே உண்மை. அது பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அங்கருந்து நெறைய வண்டுகள்லாம் வருது. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க எத்தனையோ வாட்டி போயிட்டு கோரிக்கை சொல்லியிருக்கோம். ஆனா அப்படி எதுவுமே பண்ணவே இல்ல. அந்த வண்டால எங்க எங்க இனம் எல்லாமே அழியுது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு அந்த தலைவர். அத கேட்டோனே, "கண்டிப்பா நான் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைச்சர் வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி சொல்றாரு, "இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வண்டு வருது. இத வந்து வராம பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. "என்ன இது ஒரு சத்தம் கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அந்த தலைவரு. பார்த்தா ஒரு மாரி ஒரு ஒரு ஸ்மெல் வருது. அப்படியே பார்க்குறாங்க. "ஐயோ! வண்டு வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் கத்துறாரு. "என்ன வண்டா? இங்கேயா வரப்போகுது?" அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. "ஆமாங்க, வண்டு வரப்போகுது, வண்டு வரப்போகுது. அதுக்கான வாசனை தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அதுக்குள்ள வண்டு வருது. வண்டு வந்தோனே எல்லாரும் அப்படியே கத்துறாங்க. அங்க சாவித்திரி அப்படியே எல்லாரையும் கொட்டிடுச்சு அப்படியே. அதே மாதிரி ராஜாங்கத்தையும் அப்படியே கொட்டுது. அப்படியே உள்ள அப்படியே கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போனோனே அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. மோகன் அப்படியே கத்துறாங்க, "ஐய்யய்யோ! கொட்டிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள 3 பேர் அங்க வெளிய இருந்தவங்க இறந்துட்டாங்க. சேதுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஃபோன் பண்றாங்க. சேதுவும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. அப்போ மோகனா பதட்டமா சொல்றாங்க, "சேது, அவர வண்டு கடிச்சிடுச்சு. அந்த வண்டு கடிச்சா சீக்கிரமா இறந்துருவாங்களாம்" அப்படின்னு மோகன் அப்படியே பதட்டமா சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே சேது ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, ஏதோ ஒரு கருவண்டு கடிச்சிடுச்சு. நீ சீக்கிரமா டாக்டர கூட்டிட்டு வா சேது" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வந்துடுறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே ஓடுறாரு. ஓடி போயிட்டு அங்க இருக்க டாக்டர்லாம் கூப்பிடுறாரு. "இங்க பாருங்க, நீங்க சீக்கிரமா வாங்க. எங்க அப்பா வந்து வண்டு கடிச்சிடுச்சு. எப்படியாவது காப்பாத்தணும் வாங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே தமிழ் பதட்டமாகறாங்க. "ஐய்யய்யோ! மாமாவ வண்டு கடிச்சிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பதட்டமா ஓடி வராங்க எல்லாருமே சேர்ந்து. சாவித்திரிய கடிச்சிடுச்சு. அவங்க அப்படியே கத்துறாங்க, "ஐய்யய்யோ! இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இறந்துருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லங்க, ஒரு வாட்டி தான் கொட்டியிருக்கு. ஒரு வாட்டி கொட்னா 2 நாள் கழிச்சு தான் நீங்க இறப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே